ஓகே, ஸோ தொடங்குவோம். இது வந்து சவுண்ட் சீரீஸின் முதலாவது வீடியோ. நான் வந்து ஹீட்டும் லைட்டும் முடிச்சிட்டோம். அது கட்டாயம் பார்த்துருக்கணும், தேவையானதுகள். ஸோ அதற்கா பாருங்கோ. ஹீட்டும் லைட்டும் முடிச்சிட்டோம். இது வந்து சவுண்டுண்ட முதலாவது எக்ஸ்பெரிமெண்ட் 10வது வீடியோ. சாரி, 10வது ப்ராக்டிக்கல். ஈஸி தான், பார்ப்போம். என்னது, எளிய ஊசலை பயன்படுத்தி ஈர்ப்பு ஆர்முடுகளை தொடுதல். அதாவது டிட்டர்மினேஷன் ஆஃப் த ஆக்சலரேஷன் டியூ டு த கிராவிட்டி டியூ டு த யூசிங் த சிம்பிள் பெண்டுலம். ஈஸி தான். என்னது, கிராவிட்டியை பார்க்குறதான். எவ்வளோ கிராவிட்டி, எவ்வளவு 9.8 அது வர்றது பார்க்குறது. அப்போ உங்களுக்கு தெரியுது கிராவிட்டி 9.8க்கு கிட்ட வரப்போகுது என்றால் அதுக்கு கிட்டவா உங்களுக்கு ரீடிங் வரும். சரியாக 9.8 எப்போவுமே வராது. அதுக்காக தான் நாங்கள் இப்போ கிராஃப் போடுறோம். பட் 9.7, 9.6, 9.9, 10 அந்த 4 அதுக்குள்ளே வரக்கூடிய மாதிரி இருந்தால் சரி. ஓகே, இந்த சமன்பாடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த ஆக்டிவிட்டியில் என்ன காண போகிறோம் என்றால், இது லென்த் இருக்கல்லோ, லெந்தை வந்து மாற வச்சு கொண்டு, ஏனென்றால் இதில் நீங்கள் பாருங்கள், ஜியை காணணும். இந்த சமன்பாடு எங்களுக்கு தெரியுது, ஜியை காணணும். பை மாறாது. அப்போ ஒன்று டைம் இருக்கும், லென்த் இருக்கும். நாங்கள் இதில் என்ன செய்ய போனால், லெந்தை மாற வச்சு கொண்டு அதுக்கேற்ற டைம் அளந்து ஒரு கிராஃப் கீறி ஜியை எடுக்க போகிறோம். அதுதான் எங்களோட கன்செப்ட். இது மாறிலி, இது ரெண்டும் தான் இது மூணு, சாரி, இதுவும் மாறிலி தான், இது மூணு தான் மாறி, இது ரெண்டும் தான் மாறி. ஜி வந்து மாறாது. அதைத்தான் நான் காண போகிறோம். அதை வந்து நான் கிரேடியனில் போட்டு, அது என்ன கிரேடியனில் வரும். ஸோ அதை காணலாம். கிரேடியனில் மாற்றி, அதாவது கிரேடியண்ட்டில் அது வருமாடா வயசமான எம்எக்ஸ் என்ற கிராஃப் வரப்போகுது. ஜீரோக்குள்ளால் போகிற கிராஃப், ஒரிஜினல்களால் போகிற கிராஃப் வரப்போகுது. செய்யலாம். சரி, வாங்க. இப்போ நான் உங்களுக்கு செட்டப் சொல்லிட்டேன். என்ன சிம்பிள், எல்லாம் உண்மையாக கூட்டம் தான் போகிறோம். நான் என்ன சொன்னேன், இது வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள், அதாவது சாராமாரி என்னது, அளவில் கூட்டத்தான் வேணும். ஜீரோ என்னது, ஒரே அளவில். இது ரெண்டுக்கும் கேப் ஈக்குவலாக இருக்கணும். நடுவுக்குள்ள அந்த 6 ரீடிங் எடுப்பீங்க, 6 ரீடிங் கேப் ஈக்குவலாக இருக்கணும். அதை கூட்ட போகிறீங்க. ஸோ இங்கேருந்து கூட்டி கொண்டு வர போகிறீங்க. அப்போ என்னது, எல்லாம் கூட்டி அதுக்கு எவ்வளவு டைம். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு நம்பரை அளந்துட்டு, இப்போ 10 தரம் இது வந்து இப்படி ஆடோனமெண்டால் ஊசலாருன்னு சொல்கிறது. அதாவது 10 தரம் ஒசிலேட் பண்ண போகுது என்றால் அந்த 10 தரத்தை கன்ஸ்டண்டாக வச்சு கொண்டு, நான் 10 இல்லை கூட எடுக்கிறனாங்க நான் சொல்கிறேன், 10 தரத்தை கன்ஸ்டண்டாக வச்சு கொண்டு அந்த 10 தரத்துக்குள்ளே எத்தனை தரம் போய் வருது என்ற அந்த 10 தரம் போய் வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது. லெந்தை கூட்ட எவ்வளோ டைம் எடுக்குதுன்னா லெந்தை கூட்ட டைம் கூடுமே. லென்த் இங்கே நீங்களே வேணும். லெந்தை கூட்டினா டைம் வர்க்கத்தில் கூடுது. அப்போ நீங்கள் லெந்தை ஒருக்கா கூட்டினாலே டைம் வந்து வர்க்கத்தில் கூட்டி கொண்டு போக போகுது. இப்போ நீங்கள் லெந்தை வந்து 2ஆல் கூட்டினா வர்க்கம் டைம் 4 இதாக மடங்கால கூட போகுது. டைம் சாலை விளங்குது தான்டா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு கிராஃப் வரப்போகுது. நாங்கள் எல்லுக்கும் டீக்குங்கிறதில்ல, எல்லுக்கும் டி ஸ்கொயர்டுக்குங்கிறோம். இப்போ நீங்களே அதை நான் பேருந்து கேட்குறேன். சரி, கேட்குறேன்னு. எல்லுக்கும் டீக்கும் வரவே யோசிங்க. எல்லுக்கும் டீக்கும் வேண்டாம் என்ன வரும், இது வந்து கொஞ்சம் வளைஞ்சு வருமே. டி ஸ்கொயர்டில் இல்லை ஊற போகுது. அப்போ அது அப்படியே வளைஞ்சு போய் கொண்டு இருக்கும். இதுதான் உங்களோட கிராஃப். இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ எல்லுக்கும் டி ஸ்கொயர்டுக்கும் இப்படி தான் வரும். நாங்கள் இப்போ என்னென்னா இந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பை தான் பார்க்கணும். அதுக்கு நாங்கள் என்னென்ன தேவைன்னு முதல் பார்ப்போம். முதலாவது சிம்பிள் பெண்டியுலம். சிம்பிள் பெண்டியுலம் என்றால் என்னது, எளிய ஊசலை சிம்பிள் பெண்டியுலம். அடுத்தது வந்து ஒரு மீட்டர் ரூலர், அந்த லெந்த் அளக்கிறதுக்கு ஒரு மீட்டர் ரூலர். அடுத்தது நிறுத்தற்கடியாரம், ஸ்டொப் வாட்ச் தேவை. அவன் வளமையாக கேட்குற வந்து ஸ்டொப் வாட்சை தானே கேட்பான். ஸ்டொப் வாட்சலும் இதில் வந்து லொக்கேட்டிங் பின், இடங்காணல் ஊசி என்னொன்று இருக்குது. இடங்காணல் கோலா, லொக்கேட்டிங் பின் என்ன சொல்கிறது, அவன் இடங்காணல் கோல் என்று போட்டிருக்கான்டா, என்ன தெரியலை. இடங்காணல் கோலண்டு அவன் போட்டதே எழுதுங்க. அது வந்து லொக்கேட்டிங் பின் என்று சொல்கிறது. ஊசி என்ன வரும். சரி பாப்பா, இந்த லொக்கேட்டிங் பின் தேவை. இந்த லொக்கேட்டிங் பின் இல்லை அல்லது நிறுத்தற்கடியாரம், இது ரெண்டில் ஒன்றாக தராமல், என்னோட சின்ன ப்ராக்டிக்கல். அதாவது இது ரெண்டில் ஒன்றாக தராமல் விட்டுட்டு கேட்பானுங்கள்ட்ட இன்னும் வேறு என்ன தேவைண்டு. கட்டாயம் ஸ்டொப் வாட்ச் தேவை, கட்டாயம் இந்த லொக்கேட்டிங் பின்னும் தேவை. ரெண்டுக்கும் பயன் இருக்குது. ஸ்டொப் வாட்ச் உங்களுக்கே தெரியும், இதை அளக்கிறதுக்கு அதான் தேவை. அதுக்கு பயன் கேட்க மாட்டேன், லொக்கேட்டிங் பின்னுக்கு தான் பயன் கேட்பேன். அதை நான் சொல்கிறேன். அடுத்தது வந்து ஒரு அடைப்பானன்னு சொல்லி, நடுவே நிலைக்குத்தாக பிழைக்கப்பட்ட அடைப்பானன்னு சொல்லியிருக்கு. அதாவது கோ கட் வேர்ட்டிக்கலி இன் த மிடில் என்று சொல்லியிருக்கான். சரி, நான் பார்ப்போம். ஓகே, ஸோ
இதில் வந்து நாங்கள் மெதடை பார்க்கல என்னது நான் முதலே சொன்ன மாதிரி சொல்ல மாதிரி அந்த கோக்குன்றது அதாவது என்னது அந்த அடைப்பான் இருக்கல்லோ அடைப்பான் என்ன சொல்கிறான்னா இதுதான் அந்த அடைப்பான் இதில் அந்த எளிய ஊசலை அதுக்கு இல்லை அந்த நடுவால் பிளக்கப்பட்டேன்னு சொன்னவன் அதை இதுக்குள்ளே போட்டுட்டு இதுதான் அந்த அடைப்பான் நான் சொல்ல மறந்தேன் இதை வச்சுட்டு இதைத்தான் நீங்கள் அழைக்க போகிறீங்க. அப்போ அந்த கோக் அந்த அடைப்பான் எங்கே வருது இதில் இருக்குது. இதுதான் நாங்கள் அலைங்கால மூவ் பண்ண போகுது. இதுதான் நாங்கள் அலைங்கால மூவ் பண்ண போகுது. சரி நான் பாவம் ஓகே. அதில் என்னென்றால் ஒன்றும் இல்லை, நீங்கள் இதை எடுப்பீங்க, எடுத்து போட்டு இதை கொஞ்சம் 5 டிகிரி அல்லது 6 டிகிரி 5 டிகிரி அல்லது 6 டிகிரிக்கு இழுத்து போட்டு விடுவீங்க. 5 டிகிரி அல்ல 6 டிகிரிக்கு இழுத்து போட்டு விடுவீங்க. ஏன் 5 டிகிரி 6 டிகிரி? இது வந்து ஒரு SHM சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். அப்போ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் என்றால் என்ன? எளிமை இசை இயக்கம். எளிமை இசை இயக்கம் என்றால் கொஞ்சம் டிகிரிக்கு தான் இந்த சமன்பாடு வேலை செய்யும்னு நான் படிச்சிருக்கேன். ஏன்னா அப்போ தான் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அது வந்து எளிமை இசை இயக்கத்தில் இருக்கும். அப்போ தான் நாங்கள் இந்த சமன்பாடு போடலாம். இல்லாட்டி எளிமை இசை இயக்கம் இல்லாட்டி இந்த சமன்பாடு போடலாம். ப்ரூஃப் தியரி. ஸோ அது வந்து ஒரு கொஞ்சம் இடம் 5 டிகிரி அல்ல 6 டிகிரி. இதை வந்து ஒரு 5 டிகிரி அல்ல 6 டிகிரி இழுத்துட்டடா இதை நீங்கள் கைவிடுவீங்க. சரியா? இது இங்கே எழுத்து தான் ஒரு என்ன கைனடிக் எனர்ஜி மாதிரி ஒன்று வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜியை இங்கே மாறி திருப்பி அங்கே லொஸ் ஆகும். அப்படி இப்படி போய் கொண்டு இருக்கும். நீங்கள் கிளம்பலாம் மாதிரி ஏர் ஃபிக்ஷன் அதெல்லாம் இருந்து லொஸ் ஆகும். அது உங்களுக்கு தியரியில் படிச்சிருப்பீங்க. அது சின்ன டிகிரி அதுக்கு தான் எடுக்கிறோம். அது வந்து இப்படி சுற்றி கொண்டு இருக்கும். உண்மையாக சுற்றி கொண்டு இருக்கணும். பட் ஏர் ஃபிக்ஷனாக நிற்கிது. இல்லாட்டி விட்டால் சுற்றி கொண்டே இருக்கும். ஏன் சக்தி இழக்கப்படாது. ஸோ இதில் வந்து ஆடி ஆடி நிற்கும். பட் அதுக்காக நான் 5 டிகிரி இல்லை 6 டிகிரியில் எடுத்தால் அந்த அந்த ஏர் ஃபிக்ஷனால் வர்றதெல்லாம் சரியான குறைவாக இருக்கும். ஸோ அப்படி எடுத்துகிட்டு SHM வரும். அப்போ SHM வந்து 25 தரம், மினிமம் 25 தரம் நாங்கள் எடுக்கணும். மினிமம் 25 தரம். ஏனென்றால் ஃப்ராக்ஷனல் எரர் அல்லது பெர்சன்டேஜ் எரர், அதாவது சதவீத வலு அல்லது பின்ன வலுவை குறைப்பது. வலு என்று போட்டால் பிழை. சதவீத வலு அல்லது பின்ன வலுவை குறைப்பதற்காகத்தான் நான் வந்து குறைஞ்சது 25 தரம் எடுக்கணும். ஏன்டா 25 தரம் எடுத்தால் தான் இப்போ கொஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா சின்னல்லே ரீடிங் வந்துருமே உங்களுக்கு. இப்போ ஸ்டார்டில் ஒரு கலந்தாலே உங்களுக்கு அவ்வளோ டைம்னு வந்துருமே. அது பிழைக்கலாம். அதில் எரர் கூட, அந்த எரர் பெர்சன்டேஜ் கூடிடும். அதுக்காக தான் அது. அண்ட் நீங்கள் இதை இழுத்து போட்டு விடுவீங்க. ஆனால் அதுக்கு முன்னே என்னென்னா இல்லை இந்த லொக்கேட்டிங் பின் நான் சொன்னேன்ல, அந்த லொக்கேட்டிங் பின் வச்சிருக்கணும். அது ஏன் வைக்கணும் என்றால் சரியாக நிலக்குத்தா கீழே வைக்கணும். ஏனென்றாடா எங்கட ரேண்டம் எரர், அதாவது மனிதனால் விடக்கூடிய வலு இருக்குது தானே ரேண்டம் எரர் என்று சொல்கிறது, எழுமாற்று வலு. அதை குறைக்கிறதுக்காக. ஏன் நாங்கள் வந்து இது நேரம் இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. அப்போ இது இருந்தால் எங்கே நேரம் வருதுன்னு எங்களுக்கு தெரியாது. அது ஏன் நேரம் வர்றதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க என்றால், நேரம் வர்றது பார்க்கணும்னு நினச்சிங்க என்றால் நாங்கள் வந்து ஸ்டொப் வாட்சை வந்து நடுவில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணி நடுவில் தான் நிப்பாட்டுவோம். இப்போ இது இருக்குது தானே, இதை வந்து இந்த ஸ்டொப் வாட்சை ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ண தானே வேணும். அது எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவீங்க என்றால் இப்படித்தான் உங்களோட ஒரு இது. இப்போ நீங்கள் இதை இழுத்து போட்டு விடுவீங்கன்றதை எங்கோ நாங்கள் இந்த இழுத்த உடனே நாங்கள் ஸ்டொப் வாட்சை அமர்த்தலாது. ப்ராக்டிக்கலாக பார்த்தா அது சாத்தியம் இல்லை, பாசிபிளே இல்லை. ஏன் இங்கே நீங்கள் இழுத்துட்டு இது அமர்த்துறதுக்குள்ளே அது இங்கே போய் அப்போ நாங்கள் வந்து ஒரு இடத்துல இங்கே ஸ்டொப் வாட்சை ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ஸ்டொப் வாட்சை ஸ்டார்ட் பண்ணுற இடம் வந்து இந்த சென்டராக தானே இருக்குது. ஏனென்றால் அங்கே வந்து வெலோசிட்டி கூடவா போகும். வெலோசிட்டி ஹையாக இருக்கிறதால அது அங்கே இருந்தாங்க போகிறதுக்கு இல்லை. நாங்கள் வந்து வெலோசிட்டி சரியான ஹையாக இருக்கும். ஸோ டக்குன்னு போயிடலாம். அப்போ ஸ்லோவாக போனால் தான் எரர் கூடும். ஏன் இதுக்குள்ளே வந்து கனநேரம் எடுத்து சென்றால் நீங்கள் வந்து இதுக்குள்ளே வந்து இங்கேயும் போடலாம், பட் இதுக்கையும் போடலாம். ஆனால் இது வந்து ஒரு நீங்கள் பார்க்கவே தெரியுமா, இதில் இங்கே வரப்போகுதுன்னா டக்குன்னு போட்டுடலாம். ஆனால் அது அங்கே போய் கொஞ்சம் நேரம் நிற்கலாம், சில இடம் போயிட்டு இதில் வந்து நிற்கலாம், எங்களுக்கு தெரியாது. அப்போ அதில் வந்து எரர் வந்துடும் ஸ்டொப் வாட்ச் அமர்த்தது. அப்போ நாங்கள் இது ஸ்பீடாகவே இருக்க பிடிக்கணும்ன்றால லொக்கேட்டிங் பின்னை வச்சு லொக்கேட் பண்ணி போட்டு இந்த லொக்கேட்டிங் பின்னுக்கு சரியாக நேரம் வர்ற டைமில் பார்த்து நீங்கள் ஸ்டொப் வாட்ச் ஒன் பண்ணி போட்டு 25 நேரம் அலைஞ்சா பேருந்து இப்படி வரைக்குள்ள திருப்பி ஸ்டாப் வாட்ச் ஆஃப் பண்ணணும். அப்போ அதில் ஒரு டைம் வரும். அந்த டைமை அந்த லென்த்துக்கு என்ன டைம், இந்த லென்த்துக்கு இந்த டைம், இந்த லென்த்துக்கு இந்த டைம் ரெண்டு குறித்து 6 ரீடிங் கொடுப்பீங்க. அதுக்கு வந்து T² மாற்றுவீங்க. பேருந்து இந்த வரைவுக்கு இருவீங்க. அது வந்து இப்படி டோட்டில் வரும். அது என்ன செய்யுங்கன்னா சரியாக வரும். இதில் வந்து ஏன் டோட்டில் போட்டிருக்கோன்னா நாங்கள் 0 டிகிரியில் 0 லென்த்தில் எப்படி மறக்க மாட்டோம். குறிச்ச அளவில் குறைஞ்சது ஒரு 10 சென்டிமீட்டரோ 15 சென்டிமீட்டரோ 25 சென்டிமீட்டரோ வச்சு தான் வைப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு 50 சென்டிமீட்டர் கிட்ட இருக்கணும். அந்த லென்த் அளந்து தான் பேருந்து வந்து கீழே கூட்டி கொண்டு வருவீங்க. அப்போ அதால் தான் நீங்கள் வந்து லென்த் வந்து ஸ்டார்ட்லேயே 0 இருக்காது. அப்போ இந்த லைன் வந்து டொட்டாக தான் வரணும். இது அடுத்த முக்கியமான பாயிண்ட்.
அந்த ஸ்டார்டிங்லேருந்து வந்து 40 சென்டிமீட்டர்னு அவனே போட்டிருக்கான். அப்போ என்னது ஸ்டார்டிங்லேருந்து வந்து 40 சென்டிமீட்டரா, நான் 25 50 நினச்சேன், 40ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஸ்டார்டிங்லேருந்து 40ல் தொடங்கணும். அங்கால நீங்கள் ஒரு 10 10 10 கூட்டி கொண்டு போகலாம். அப்போ எல் தான் இங்கே மாற்ற போகிறோம். அப்போ எல் தான் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இவ்வளோ தான் என்னது அளந்தளந்து சரிங்க. இதில் வந்து வேறு ஒன்றுமே உங்களுக்கு தேவையில்லை. பட் இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் இருக்குது, நான் சொல்கிறேன். நான் ஏற்கனவே சிலதில் சொல்லிட்டேன் அந்த லொக்கேட்டிங் மின்னாதுகள். ஓகே, அடுத்தது என்னென்றால் லீஸ்ட் கவுண்ட். ஸ்டாப் வாட்ச் இருக்குது தானே, ஸ்டாப் வாட்சிൻ്റെ லீஸ்ட் கவுண்ட் வந்து 1%க்கு என்னது அந்த லீஸ்ட் கவுண்டை வச்சுக்கொண்டு அந்த பெர்சன்டேஜர் எப்போவுமே ஏதாவது ஒரு கருவின்ற சதவீத வலு வந்து பெர்சன்டேஜர் வந்து 1% குறைவாக இருக்கணும். அப்போ அந்த லீஸ்ட் கவுண்டை வச்சு நீங்கள் பார்க்குற பெர்சன்டேஜர் வந்து சப்போஸ் இந்த 1% விட குறைவாக இருக்கணும். அதுதான் முதலாவது. அடுத்தது இந்த ஏற்கனவே தெரியும் நான் சொல்லியிருக்கேன், இந்த சமன்பாடு வந்து 5 டிகிரி அல்லது 6 டிகிரிக்கு உள்ள 5 டிகிரி ஆகுது. ஏன் சின்ன இதுக்கு தான் இந்த சமன்பாடு வேலிட். அண்ட் நீங்கள் அந்த கவுண்ட் பண்ணிக்க 3 2 1. இப்போ நீங்களே யோசிங்களேன், இதில் வந்து இப்படி இது வரப்போகிறது தானே. இப்போ ஒரு ஃப்ளோ ஒன்றுங்களுக்கு வேணுமென்றாடா நீங்கள் வந்து இதில் வந்தோடனே 1 அளக்கிறத விட 3 2 1 0 2 இப்போ இந்த 1 அளக்க தொடங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளோ ஒன்று வரும். ஸோ நாங்கள் அதில் என்ன அவன் சொல்லியிருக்கான் என்றால், ஸ்டாப் வாட்சை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னம் நீங்கள் வந்து இந்த ஓடரில் இப்படி 3 2 1ன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து என்னது அந்த வலு வந்து குறைவாக, வலு சதவீதம் அதெல்லாம் குறைவாக இருக்கும். அந்த வலு குறைவாக இருக்கிறதுக்காக வந்து எரராக குறைக்கலாம், ஆக்குரேட்டாக சொல்லலாம். அப்படியானதுகளுக்காக வந்து 3 2 1 0 1 2 3 4 சொல்லி 25 வரைக்கும் அவன் கவுண்ட் பண்ண சொல்கிறான். இதுதான் அவன் சொல்லியிருக்கிறான். ஏன் அந்த அதுதான் பர்சனல் எரர். அதான் பர்சனல் எரர்ன்றா இந்த மனித வலு வந்து குறைவாக இருக்கும். அவ்வளோதான் இந்த ப்ராக்டிக்கலாக சொல்லி இருக்குது. அண்ட் இந்த சமன்பாடு என்னென்றால் T = 2π √L/G தெரியும். எங்களுக்கு ருட்டுக்கு வச்சுக்கொண்டு இது செய்யலாது, அது கொஞ்சம் கஷ்டம் என்றாலும் நாங்கள் T² மாற்றி போட்டு எல்லாம் எடுத்து செய்யறாங்க. அதை நீங்கள் இதை வர்க்கப்படுத்தி போட்டு இப்படி இந்த ஃபார்மேட்டில் மாற்றலாம். என்ன ஜியை கொண்டு வந்து முன்னுக்கு போட்டுருக்காங்க தான் மாற்றலாம். மாற்றிட்டா உங்களுக்கு வந்து இது கிரேடியண்டாக வரும். அப்போ நீங்கள் இதில் வச்சுக்கொண்டு கிரேடியண்ட் அளக்கலாம் தானே. என்ன இதன் கீழ் இது கிரேடியண்ட் ஏதோ ஒரு புள்ளியில், இது இல்லாத ஏதோ ஒரு புள்ளியில் அளக்கணும். அதை அளப்பீங்க, அது வந்து என்னது கிரேடியண்டாக வரும். அப்போ அந்த கிரேடியண்ட் வேல்யூ கிரேடியண்ட் எம்மெண்டு குறிக்கிறாங்க. எம் வந்து 4π² G தானே. அப்போ நீங்கள் ஜியை எழுவாயாக்கினால் எம் கீழே வந்து பிரிப்படும். இதுதான் உங்களோட சமன்பாடு. அதுக்கு முதல்ல உங்களுக்கு கிரேடியண்ட் அளக்க தெரியும். கிரேடியண்ட் அளக்கிறது வந்து அவங்க தராத ஏதாவது ஒரு புள்ளி, அவங்க தராத புள்ளியில் நீங்கள் பார்த்து அதில் பொருந்தக்கூடிய மாதிரி ஒரு புள்ளி அதை பார்த்து அதை எடுக்கணும். அவங்க தராத புள்ளியை தான் எடுக்கணும். தர்ற புள்ளி எடுக்கக்கூடாது, தராத புள்ளியை எடுக்கணும். ஸோ இதுதான் உங்களோட ப்ராக்டிக்கல். இவ்வளோ தான் உங்களோட ப்ராக்டிக்கல். ஓகே, நாங்கள் பேப்பரை பார்ப்போம். இது உங்களுக்கு என்ன வந்திருக்குன்றால் 2023 2015 வந்திருக்கு. 2023 கொஞ்சம் பரவாயில்ல, 2015 கொஞ்சம் வித்தியாசமாக வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க, மேக்ஸிமம் செய்யலாம், பிரச்சனை இல்லை. எதுவும் பிரச்சனைனா எனக்கு சொல்லுங்கள். ஓகே, இவ்வளோ தான்.